நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் பாட்டி. ஆனா அதுக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லணும். கேளுமா. போனோட பில் எவ்வளவு வந்தது? நீங்க ஸ்வேதா மேல எவ்வளவு கோவப்படுற அளவுக்கு? ரொம்ப பெரிய பில்லு வந்துச்சான். ரொம்ப பெரிய பில்லு. அதான் எவ்வளவு வந்தது? அவடி ஜீவிதா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்வ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா மாசமும் இதே மாதிரி பில் வரப்போறது இல்லைல்ல. அத ஸ்வேதாவுக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருந்தேன். இனிமே அவ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இப்படி எல்லாம் பேசவே மாட்டா. போங்கம்மா, 2 பேரும் உள்ள போங்க. ரொம்ப களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சண்டிகர்ல உங்களை விட உங்க திட்ட தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கூட ஒரு அன்பு அடங்கி இருக்கு. அப்படியா? நான் என்ன தப்பு பண்ண? இல்ல இல்ல இல்ல, வா 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 செல்லங்களா. போங்கம்மா, 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சரி பாட்டி, நான் போய் சமைக்கிறேன். ஒன்னும் அவசியம் இல்ல, சமையல் நான் தான் செய்ய போறேன். போமா, ரெஸ்ட் எடுத்துக்க. போ. வாக்கா வா. அக்கா, வாழ்க்கையில எவ்வளவு மாறி போச்சுல்ல. சின்ன குழந்தைங்களா நம்ம இருந்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா நம்மளோட இந்த ரூம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆமா மாலதி, நம்மளோட ரூம் அதே மாதிரியே தான் இருக்கு. இந்த ரூம்குள்ள நம்ம எவ்வளவு சண்டை போட்டிருப்போம்ல. இது என்னோட பக்கம், அது உன்னோட பக்கம்னு. இது என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது என்னோட பெட், அது இது. உண்மையை சொல்றேன் மாலதி, இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட மனசு என்னமோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆமாக்கா, எனக்கும் இந்த ரூம்குள்ள வந்த உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸ்வேதா, ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா. என்னாச்சு ஸ்வேதா? நீயே ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்களை பார்த்துட்டு இருந்த? அது வந்து சும்மாதான். சும்மா. மாலதி, என்ன நீ? ஸ்வேதாக்கு ஏதாவது வேலை இருக்கும். என்ன விஷயம் ஸ்வேதா? அது வந்து ஆக்சுவலி எதுக்காக வந்தேன்னா, நீங்க எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருப்பீங்கல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஹோலி அன்னைக்கு கூட கிஃப்ட் கொடுத்தீங்களே. அட கடவுளே, அந்த கிஃப்ட் எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? அதோட உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த மாதிரி சின்ன ஊர்ல அந்த மாதிரி கிஃப்ட்லாம் எங்க கிடைக்கும்? அதோட நான் ஒன்னும் உங்களை மாதிரி லக்கியானவே இல்ல. சண்டிகர்ல போய் வாழ்க்கப்படுறதுக்கு அங்க எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நீங்க எந்த அளவுக்கு லக்கி. அப்படியெல்லாம் இல்ல ஸ்வேதா, ஒரு இடத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அப்புறம் உனக்காக நாங்க எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரல. அது ஏன்னா நாங்க ரொம்ப அவசரமா கிளம்பி வந்துட்டோம். நான் யாருக்காகவும் எதுவும் வாங்கிட்டு வர முடியல. ஆனா நான் சண்டிகர் போனதுக்கு அப்புறமா உனக்கு கிஃப்ட் நான் பார்சல்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஜீவிதாக்கா. ஆனா ஒரு நிபந்தனை, நீ ரிஷிகேஷையும் சண்டிகரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, நீ இருக்கிற இந்த ரிஷிகேஷ சண்டிகரை விட குறைவா எடை போட்டக்கூடாது. ஸ்வேதா, யாரு எங்க இருந்தாலும் அந்த இடம் தான் அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதோட ரிஷிகேஷ் ரிஷி முனிவர்களோட புனித பூமி. வெளியூர்ல இருக்கிற மக்கள் இந்த ஊருக்கு வந்து அவங்க பாவத்தை போக்கிக்குவாங்க. ஆனா நீ இருக்கிற இடத்தை குறை சொல்றியா? அட, உங்களுக்கு என்னாச்சு மாலதிகா? நான் சும்மா விளையாடுக்கு தானே சொன்னேன். நீங்க நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ ஹோப் நீங்க தப்பா எடுத்துக்கல. இல்ல ஸ்வேதா, இல்ல, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. சரி, இதெல்லாம் விட எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இவ்ளோ பில் எப்படி வந்துச்சு? இல்ல, அது வந்து நான் என் அம்மா கிட்டயும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறேன்ல, அதனாலதான் அப்படி வந்துச்சு. ஆனா ஸ்வேதா, உங்க அம்மா கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறதுனால இவ்ளோ பில் வர போறது இல்ல. அதுவும் பாட்டி திட்டுற அளவுக்கு. அப்புறம் ஸ்வேதா, பில் எவ்வளவு வந்திருக்கு? சொல்லு ஸ்வேதா, கேக்குறோம்ல. பில் எவ்வளவு வந்துச்சு?
எவ்வளோன்னு எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை 10,000 இல்ல அதை விட அதிகமான, எனக்கு சரியா தெரியல. நீங்க அதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க சரியா? நீங்க இப்பதானே வந்தீங்க, நீங்க ஃப்ரெஷ் ஆக வேண்டாமா? நீங்க ஃப்ரெஷ் ஆகுங்க. நீ சொன்னது கரெக்ட் தான்க்கா. இந்த ஃபோன் பெல் லாஜிக் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இவ பதில் கொடுத்த விதத்தை பார்த்தா கிளீனா தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அப்புறம் நாமளும் ஒண்ணு சாதாரண ஆளுங்க இல்லையே, இந்த ஃபோன் பெல்லோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். அட மாலதி, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு கேபேஜ் பிடிக்காதுன்னு. இது எனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லையே கேபேஜ் பிடிக்காதுன்னு. அம்மாப்பா மாலதி இல்ல. மாம் ஆக்சுவலி என்னாச்சு விஸ்வா? மாலதி நீ ரொம்ப மிஸ் பண்ற போல இருக்கு. பாத்தீங்களாப்பா விஸ்வா வைஃப் எப்படி மிஸ் பண்றான்னு? ஆமாம்மா, அது இவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இவன் மாலத்தி எவ்வளவு மிஸ் பண்றாங்க. கண்ணா கேபேஜ் வேணாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது எடுத்து சாப்பிடு. ஆக்சுவலி சாரி, அது வந்து அட விடுப்பா, இதுக்கு எதுக்காக சாரிலாம் சொல்லிட்டு? உன் கஷ்டம் என்னன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா புரியுது. பொண்டாட்டி இல்லாத போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும், அதானே? ஆமாமா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நான் பண்ணிட்டேன். ஆமா ஆமா, பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதை நான் பத்திரமா பீரோல வச்சிருக்கேன். நாங்க வரும்போது எடுத்துட்டு வருவேன்ல, அப்ப நீங்களும் அதை கண்ணால பாத்துக்கங்க. ஓகே? ஹலோ அம்மா, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே? அட பால்தேக்கு நீங்களா? எங்க? நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். பாட்டி சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிக்கா, நான் போறேன். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? நானும் வந்துடுறேன். விஸ்வா கிட்ட கொஞ்சம் பேசணும், இல்லைன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். சரிக்கா, சீக்கிரம் வந்துருங்க. சொல்லு மாலதி, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரமா ஏன் போன் எடுக்கல? விஸ்வா கொஞ்சம் அமைதியா இரு. நான் இங்க ஒரு முக்கியமான வேலையில பிஸியா இருக்கேன். எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்டர் தெரியுமா? சரி, நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்றேன். ஓகே, பை. மாலதி, ஹலோ. போனை கட் பண்ணிட்டா. நான் தானே கோவப்படணும். இவ அங்க போனதுக்கு அப்புறம் போனே பண்ணலன்னு. ஆனா இவ கோவப்படுறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி இந்த பேப்பர்ஸ்ல என்னதான் இருக்கு? அத பத்தி யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவ போன்ல என்ன சொல்லிட்டு இருந்தா? பேப்பர்ஸ பீரோல வச்சிருக்கிறதா சொன்னால. அடடா, பேட்டரி இப்பதான் லோ ஆகணுமா? கிடைச்சிருச்சு. என்ன பேப்பர்ஸ் இது? அட கடவுளே, இந்த போனோட பேட்டரி இப்பதான் காலி ஆகணுமா?
ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க? நீ என்ன பேய பாத்தியா? எங்க? அங்க பேய் இருக்கு. நான் இங்க வரும்போது அந்த பீரோட கதவு தானா சாத்திடுச்சு. வாய மூடு ஸ்வேதா. காத்து அடிச்சதுனால மூடி இருக்கும். நீ இருக்கி ஏதாவது பேசிட்டு இருப்ப. என்ன? ஆமா பாட்டி, நீங்களே பாருங்க, எந்த ஜன்னலுமே திறக்கல. எல்லாம் சாத்தி இருக்கும்போது எப்படி காத்து வரும்? நான் சொல்றேன்ல, இது கண்டிப்பா பேயோட வேலைதான். நீங்களே போய் பாருங்க. பேயெல்லாம் இருக்காது. இந்த வீட்டுக்குள்ள திருடம் வந்திருப்பானோன்னு தோணுது. தாமு, என் கூட வா. இல்ல பாட்டி, இல்ல ஒருவேளை பேய் இருந்துச்சுன்னா. வாய மூடு. பயந்தாங்க. நானே போய் பார்க்கறேன். ஜீவிதாக்கா வேணா, நீங்க போகாதீங்க. அதுல ஒண்ணு ஆகாது தாமு. சத்தம் போடாதீங்க, யாரும் கத்தக்கூடாது. மாலதி, நீ கபோர்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? அடக்கடவுளே, என்ன மாலத்தி நீ இன்னும் இந்த விளையாட்டுத்தனத்தை விடலையா? பாட்டி, அது வந்து நான் விஸ்வா கூட பேசிக்கிட்டு இந்த ரூம்குள்ள வந்துட்டேன். அப்போ அந்த செவத்துல ஒரு பள்ளியை பார்த்தனா அப்படியே பயந்துட்டு இந்த கபோர்டுக்குள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். ஆனா மாலதிகா, நான் இப்பதான் பெஸ்ட் கண்ட்ரோல் போட்டேன். அப்புறம் எப்படி நீங்க பள்ளியை பார்த்திருக்க முடியும்? இல்ல ஸ்வேதா, நான் பார்த்தேன். அது மேலதான் இருந்துச்சு. என் கண்ணால பார்த்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு படத்துல பார்த்தேன். ஒரு மந்திரவாதி அவனோட மந்திர சக்தியில பல்லியா மாறிடுவான். அவன் செவுத்திலேயே ஒட்டிட்டு இருப்பான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை மாலதி அக்கா, நீங்க அந்த மந்திரவாதியை தான் பார்த்திருப்பீங்க. மந்திரவாதி பூதம், இந்த பேச்சையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. ஏமா மாலதி, என்னம்மா இதெல்லாம்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் விளையாட்டு பிள்ளையாவே இருப்ப? இன்னும் கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் பார்த்து பயந்துகிட்டே இருப்பியா? போ, சாப்பாடு ஆறி போகுது. 2 பேரும் போய் சாப்பிடுங்க. நீங்களும் போங்க, போய் சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், இந்த வீட்டுல பேயி மந்திரவாதி இந்த பேச்செல்லாம் இனிமே வரக்கூடாது, தெரிஞ்சுதா? வாக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. போய் சாப்பிடலாம் வா. அட கடவுளே, ஒருவேளை மாலதி அக்கா வீட்டு பத்திரத்தை பார்த்திருப்பாங்களோ? நான் எந்த பேரோடு தானே வச்சேன். உடனே பாத்திர வேண்டியதா. தேங்க் காட், இந்த பேப்பர்ஸ் பத்திரமா இருக்கு. நாளைக்கு நான் எப்படியாவது முதல் வேளை இந்த பேப்பர்ஸ் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். அங்கதான் பத்திரமா இருக்கும். என்னப்பாச்சு, ரொம்ப சோகமா இருக்க? என்னாச்சுன்னு சொல்ற? மாலதி ஞாபகமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏன் அவ ஞாபகம் வரணும்? ஆனா உங்களுக்கு அண்ணி ஞாபகம் வந்துருச்சோ? இல்லையே, எனக்கே அவ ஞாபகம் வரப்போகுது. நான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். இல்லண்ணா, லைஃப்னா எந்த விஷயத்துலயும் டென்ஷனே இருக்க கூடாது. நம்மள தடுக்க கூடாது, டென்ஷன் ஆக்க கூடாது, பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதே தாண்டா, நமக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அதை நாம சந்தோஷமா பார்க்கணும். அதை யாரும் தடுக்க கூடாது. மனசுக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போகணும். நமக்கா எப்போ தோணுதோ அப்போ திரும்பி வந்தா போதும். லைஃப்னா அப்படிதான் இருக்கணும். அதுவும் நம்மள மாதிரி. அது கொஞ்ச நாளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த நாட்களை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். என்னடா? டேய், என்னடா சோகமாயிட்ட? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா,
நம்ம 2 பேரும் ஒருத்தர் பொய் சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒய்ஃப் இல்லாத லைஃப்ல கண்டிப்பா சந்தோஷம் இருக்காது. ஏன்னா இதுல நம்ம 2 பேருக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி. அது என்னமோ உண்மைடா. அவங்க இல்லாம போர் அடிக்குதுல்ல. நம்மளோட இந்த சோகத்தெல்லாம் சந்தோஷமா எப்படியாவது மாத்தணும். இல்ல 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 இல்ல, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒய்ஃப் இல்லாத லைஃப்ல கண்டிப்பா சந்தோஷம் இல்லை. என்ன சொல்ற? சரி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு ரிஷிகேஷ் கிளம்பிடலாம். எப்ப நம்ம மனசு இங்க இல்லையோ அப்ப இருந்து என்ன பிரயோஜனம்? இது கூட நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு காலையில் விடிச்சதும் ரிஷிகேஷ். எஸ். என்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்க மாலதி? நான் உண்மைதாக்க சொல்றேன். இந்த வீட்டை ஸ்வேதாவோட பேருக்கு மாத்திட்டாங்களா? ஆனா பாட்டி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. யாராவது பிரஷர் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா? சரி அதெல்லாம் கூட விடுக்கா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்வேதாவோட இன்டென்ஷன்ஸ் கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஆனா அவ அவங்க அம்மா கிட்ட போன்ல எப்படி பேசினா தெரியுமா? அது கேட்டப்போ ஏதோ தப்பு நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுதுக்கா. இந்த விஷயம் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிக்கணும்க்கா. ஆனா எப்படி மாலதி? அதை நான் யோசிச்சு வச்சுட்டேன்க்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா? அக்கா எதுவும் ஆகாத. அப்படியே எதானாலும் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் விட. ஒருவேளை உனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா நீ பேசாம சும்மாரு. நான் சொல்லிக்கிறேன் இந்த பாபா மௌன விரதத்துல இருக்காருன்னு. குட் ஐடியா. பாப்பலாம். மீசை ஒழுங்கா ஒட்டிக்கோ. ஒழுங்கா. எனக்கு கரெக்டா இருக்கா? ஜெய் சாய்ராம். வணக்கம் பாபா. நீங்க எங்கிருந்து வரீங்க? நாங்க பனாரஸ்ல இருந்து வந்திருக்கோம். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சரி, தண்ணி எதுக்கு? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க பாபா. ஜெய் சாய்ராம். உட்காருங்க. பாபா, நான் இப்ப வந்துடுறேன். பாபா, சாப்பிடுங்க பாபா. சாப்பிடுங்க பாபா. ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி பாபா. பாபா, நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? இவர் விரதம் பாபா. கடந்த 20 வருஷமாவே இவர் விரதத்திலேயே இருக்காரு. யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. 20 வருஷமா மௌன விரதமா? அப்படியே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. இவர் ரொம்ப பெரிய மகாத்மா. இந்த பாபாவோட தரிசனம் கிடைச்சதுக்கு நீங்க தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஜெய் விரதம் பாபா. பாபா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் நீங்க பனாரஸ்ல இருந்து ரிஷிகேஷ்க்கு எதுக்கு வந்தீங்க? இங்க பாருங்கம்மா, நாங்க இங்க ஒரு பெரிய ஆசிரமத்தை திறக்கலான்னு இருக்கோம். அந்த விஷயமா தான் இங்க நாங்க இடங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். பனாரஸ்ல இவருக்கு ரொம்ப பெரிய ஆசிரமம் இருக்கு. என்ன பாபா? அதுக்கு தான் அதோட இன்னொரு பிரான்ச்சை இங்க ஓபன் பண்ணலான்னு இருக்கோம். அதோட கங்கா காட் கிட்ட ஏதாவது பிளாட் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேலை எவ்வளவு நாள் நாங்க கொடுத்து வாங்கிப்போம். 1 கோடி இல்ல 2 கோடி. எங்க ஆசிரமத்தோட சொத்து ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கோம். பாபா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இடம் கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. என் பொண்ணு கையில ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு கங்கை நதி கிட்ட. அதை விற்கணும்னு நினைக்கிறா.
அப்போ சரி, கங்கா நதி கிட்ட எங்க இருக்கு இந்த பிளாட்? அது ஈஸ்ட் நோக்கி இருக்கு பாபா. அப்புறம் அந்த இடம் நதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அங்க காளிதாஸ் காலனில 5 ஏக்கர் நிலத்துல ஒரு வீடும் சேர்ந்து இருக்கு. நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இத பத்தி சொல்லுவாங்க. அது சௌத்ரி நிவாஸ்ங்கிற பேர்ல இருக்கும்.